தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்களே, உங்கள் தலைவர் கருணாநிதியின் அம்மா அஞ்சுகத்திற்கு இப்போவாச்சும் ஒரு சட்டையை வாங்கி போடுங்க. அக்கா கனிமொழி அவர்களே, நீங்கள் மதுவை ஒழித்து 2 ஆகிவிட்டது, இன்னும் ஜாதியை ஒழிக்க கிளம்பிவிட்டீர்களாக்கும். எதற்கு இந்த நாடகம்? தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, பெண்ணியம் பேசியே வளர்ந்த திராவிட இயக்கத்தில் திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி போன்ற பொறுக்கிகளும் வளர்ந்துள்ளார்கள் என்பதை சுட்டிக்காட்டவும், இதுவரை மதுவை ஒழித்து ஓய்ந்து உட்கார்ந்துள்ள அக்கா கனிமொழி அவர்கள் தற்போது ஜாதியை ஒழிக்க பள்ளிகள் தோறும் கல்லூரிகள் தோறும் சமுதாய கூடங்கள் தோறும் சென்று ஜாதியை ஒழிப்பதற்காக சாரட் வண்டி எடுத்து அவசரமாக கிளம்பி கொண்டுள்ளார் என்பதை சுட்டிக்காட்டவும் இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நாம் இன்னைக்கு கூட்டியிருக்கோம். முதல்ல ஐயா ஆர்எஸ் பாரதியை வச்சு செஞ்சிருவோம். ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு மாற்று மொழியாளர். இவர் திராவிட கொள்கையை உள்வாங்கியிருக்காரு அப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா அவருடைய பையங்களுக்கு சாய் ஜெயகாந்த், சாய் லட்சுமிகாந்த் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த சாய் ஜெயகாந்தும் சாய் லட்சுமிகாந்தும் தமிழில் வருதானா அப்படி ஒன்றும் இல்லை. அது எல்லாமே வடமொழி அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. அப்படி இருக்கும்போது இவர் திராவிட கொள்கையும் உள்வாங்கலை. அதுக்கு மேலே இவர் தமிழுக்காக ஏதாச்சும் பாடுபட்டிருக்காரா அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. இருந்தாலும் இந்த ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஏன் இவ்வளவு வன்மமாக தமிழக மக்கள் மத்தியில் வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அவரின் அந்த அதிகார திமிரு, அதிகார வர்க்கத்தில் இருந்து வந்த அந்த அதிகார திமிரு, அதுதான் ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்களை இந்த அளவுக்கு பேச வச்சிருக்குது. ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்கள் கடந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு இந்த திராவிட இயக்கங்கள் தான் கல்வி அறிவை பிச்சையாக போட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டார். அதில் எல்முனை அளவாச்சலும் உண்மை இருக்கா அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடியே கருணாநிதி படித்தாரு. அந்த கருணாநிதிக்கு யார் கற்றுக் கொடுத்தா, கல்வி அறிவை கொண்டு வந்து ஊட்டி விட்டா? ஐயா ஈவே ராமசாமி அவர்களுக்கு யார் கல்வியை கற்றுக் கொடுத்தா? அதுக்கு முன்னாடி அவருக்கு யார் வாத்தியாராக இருந்தா? இந்த திராவிட இயக்கமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு திராவிட இயக்கமும் இல்லையே ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்களே. அப்படி இருக்கும்போது உங்கள் திராவிட இயக்கம் எங்கள் தமிழ் குடிகளுக்கு கல்வி அறிவை கற்றுக் கொடுத்தது, அது பிச்சையாக போட்டது அப்படின்னு சொல்லி, அதுக்காக எங்கள் பழங்குடியின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் உங்கள் திராவிட இயக்கத்துக்கு அடிமையாக இருக்கணும்னு சொன்னீங்களே, அது எவ்வளவு பெரிய வன்மத்தை எங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து கொட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது உலகமே அறியும். சரியா? இதெல்லாம் இதை இப்படியெல்லாம் உங்களுக்கு பேசுறதுக்கு வாய் வருது அப்படின்னா, உங்கள் ஆட்சி அதிகாரம் தற்போது நடந்துக்கிட்டு இருக்கு. வேற்று மொழியாளரின் ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி வன்மத்தை எல்லாம் தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு வந்து கொட்டுவீங்க. அதையெல்லாம் எங்கள் மக்கள் சகிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்களே, இந்த பைத்தியகாரத்தனமான பேச்சையெல்லாம் இனிமேல் பேசிக்கிட்டு அலையாதீங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை, உங்கள் உடம்புக்கும் நல்லதில்லை அப்படிங்கிறத சொல்லத்தான் இந்த காணொலியவே நாங்கள் உருவாக்குறோம். ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்கள் தற்போது ஒரு சர்ச்சையை உருவாக்கி விட்டுருக்காரு. அது என்ன அப்படின்னா, அண்ணன் செந்தமிழன் சீமானின் பாட்டிக்கு இவர் தான் இந்த திராவிட இயக்கங்கள் தான் ரவுக்கு துணி வாங்கி கொடுத்ததாகவும் அப்படி ஒரு பொருளியை ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்கள் தற்போது கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு. யாருக்கு யாரா ரவுக்கு துணி வாங்கி கொடுக்கறது? ஈனப்பயலை யாருக்கு யாரா வாங்கி கொடுக்கறது? அந்த காலத்தில் எங்கள் வீட்டு பொம்பளைங்க யாரும் உங்களை போல ஆட்கள் கருணாநிதி குடும்பத்தில் அவங்க அம்மாவை போய் பார்த்தியா? அஞ்சு அம்மாள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருக்கியா? இப்போ சமூக வலைதளங்களில் அந்த அம்மாவோட புகைப்படம் வந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துருக்கியா? அந்த புகைப்படத்தை போய் பாரு. அப்படி இருந்த காலத்திலேயும் எங்கள் வீட்டு பொம்பளைங்க
பாப்கை வச்சுருந்த ரவுக்க துணி போட்டாங்க, முழுக்கை ரவுக்க துணி போட்டிருக்காங்க, கழுத்து வரைக்கும் தச்சிருந்த ரவுக்க துணி போட்டு மாடனாக உலா வந்திருக்காங்க. அந்த காலத்துலேயும் எங்கள் வீட்டு பொம்பளைங்க. அப்படி இருக்கிற எங்கள் வீட்டு பொம்பளைகளுக்கு நீ வந்து ரவுக்க துணி வாங்கி கொடுத்த, உங்கள் திராவிட இயக்கங்கள் வந்து ரவுக்க துணி வாங்கி கொடுத்த அப்படின்னா எப்படி இருக்கும் எங்களுக்கு? இதெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? உன் வீட்டு பொம்பளைக்கு நாங்கள் தான் வந்து ரவுக்க துணி வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிறதும், உங்கள் வீட்டு பொம்பளைக்கு நாங்கள் தான் சேலை வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கும்போது உனக்கு எப்படி இருக்குமோ, உங்கள் வீட்டு பொம்பளைக்கு நாங்கள் தான் பாவாடை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது உனக்கு எப்படி இருக்குமோ, அதுபோல தான் எங்களுக்கும் இருக்குது. ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்களே, இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிக்கிட்டு நாக்கை அடக்கிட்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு போங்க. அதை விட்டுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பைத்தியரத்தனமாக எதையாச்சும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இங்கே இல்லை. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பைத்தியார் ஆஸ்பத்திரி. அங்கே கொண்டு போய் உங்களை நீட்டாக கொண்டு போய் சேர்த்து விட்டு வந்துடும். நீங்கள் பாட்டுக்கு அங்கே புலம்பிக்கிட்டே இருக்கலாம். சரியா? தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு நம்ம தான் வந்து திராவிடர்கள் தான் வந்து ரவுக்க துணி வாங்கி கொடுத்தோம், உள்ளாடைகள் வாங்கி கொடுத்தோம், கல்வியறிவு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நீ பாட்டுக்கு அங்கே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அதை கேட்குறதுக்கு அங்கே உன்னை போல் 4-5 பைத்தியங்கள் இருக்குங்க. அதுக்கு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் நீ இருக்க வேண்டிய இடம். ஒருவேளை இந்த திமுக கட்சியும் அந்த மாதிரி பைத்தியார கூடமாக இருக்கிறதுனால நீ வாட்டுக்கு இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நீ வாட்டு வெளியிட்டிருக்கியோ என்னமோ தெரியல. கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஆர்எஸ் பாரதி அவர்களே. உங்களுடைய முதலாளி கருணாநிதி அவங்களுடைய அம்மா அஞ்சுகம்மா அவங்க இன்னும் ரவுக்க துணி போடாமல் தான் சமூக வலைதளங்களில் இப்போ உலா வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு முளத்தில் ஒரு ரவுக்க துணி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த அம்மா போட்டுக்கிட்டு சமூக வலைதளங்களில் உலா வரும். கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்களே. கருணாநிதி அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு முளத்தில் ரவுக்க துணி வாங்கி கொடுத்து அந்த அம்மாவை சமூக வலைதளங்களில் கொஞ்சம் உலா விடுங்க. சரியா? அதை செய்கிற வேலையை கொஞ்சம் போய் பாருங்கள் ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்களே. நாக்கு அடக்கி பேச பழகுங்க. உங்கள் வயசுக்கும் இது உகந்ததில்லை, உங்கள் உடம்புக்கும் அது உகந்ததில்லை அப்படிங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டவே இந்த ஊர் பஞ்சாயத்தில் உங்களை வச்சு செய்கிறோம். அடுத்தது அக்கா கனிமொழி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்காக கருணாநிதி செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்டார். அது உண்மையா இல்லையா? அக்கா கனிமொழி அவர்களே, இது உண்மையா இல்லையா? இதே கனிமொழி அக்கா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பெண்கள் தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து 2 லட்சம் விதவைகள் ஐயா எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் உருவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீலி கண்ணீர் வடித்தாங்க கடந்த ஆட்சி காலத்தில். இப்போ எல்லாம் மதுவை குடிக்காமல் எல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டா இருக்காங்க. மது ஆலைகளை பூரா நீங்கள் மூடிட்டீங்களா? இல்லை மதுக்கடைகளை பூரா நீங்கள் மூடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? அக்கா கனிமொழி அவர்களே, மது குடிக்கிறதுனால 2 லட்சம் விதவைகள் உருவாயிட்டாங்க, அதனால் மதுக்கடைகளை மூடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நீலி கண்ணீர் வடிச்சிங்களே அக்கா கனிமொழி அவர்களே. இப்போ உங்கள் ஆட்சியில் மதுக்கடைகள் திறந்துருக்கா, இல்லை மூடி இருக்கா, இல்லை நீங்கள் அந்த பக்கமே போகிறது இல்லையா? கொஞ்சம் அது சம்மந்தமாகவும் கொஞ்சம் பேசுங்க அக்கா கனிமொழி அவர்களே. அது சம்மந்தமாகவும் கொஞ்சம் பேசுங்க. மதுக்கடையை மூடிடுவோன்னு சொல்லி மக்களுக்கு, தூத்துக்குடி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்த இந்த கனிமொழி அவர்கள் தான் இன்னைக்கு வந்து மதுக்கடைகளை பூரா மூடிட்டு, சாராய ஆலைகளை பூரா மூடிட்டு, அடுத்து சாதிகளை ஒழிக்கிறதுக்கு சமுதாய கூடங்களுக்கு போய்கிட்டு இருக்காங்க, பள்ளிக்கூடங்களுக்கு போய்கிட்டு இருக்காங்க, கல்லூரிகளுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அக்கா கனிமொழி அவர்கள் மதுக்கடைகளை மூடி ஒழிச்சிட்டீங்க, மதுக்கடைகளை மூடிட்டீங்க. இப்போ சாதிகளை ஒழிக்கிறதுக்கு கிளம்பிட்டீங்க. ஏன் 70-75 வருஷமாக நீங்கள் தானே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க? ஏன் சாதிகளை ஒழிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க? அங்கே என்ன வேறு வேலை எதுவும் பார்த்தீங்களா? 75 வருஷமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து என்னக்கா கனிமொழி, உங்கள் ஐயா தானே அங்கே இருந்தார், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார், அப்போ எல்லாம் ஒன்றும் செய்யலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அக்கா கனிமொழி அவர்களே. சாதி ஒழிப்பு, அந்த சாதிக்காரன் உங்கள்கிட்ட வந்து அந்த பத்திரிக்கையை அந்த அந்த கடை அந்த இதை வந்து மண்டபத்தை திறக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து பத்திரிக்கை நீட்டும் போதே அதில் சாதி இருந்திருக்கும்ல.
அந்த ஜாதியை பார்த்துருப்பீங்கல்ல. அப்பம்போதே நீ வந்து அவங்களுக்கு நான் ஜாதி ஜாதி சங்கங்கள் கூட்டத்துக்கு வர்றதில்ல, ஜாதி சங்கங்கள் மாநாட்டுக்கு வர்றதில்ல, ஜாதி கட்டடங்கள் எதையும் நாங்கள் திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த நேரத்துலேயே நீ மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அனுப்பியிருக்க வேண்டியதானே அக்கா கனிமொழி அவர்களே. நீங்கள் அதை சொல்லி அனுப்பியிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீங்கள் கள்ளத்தனமாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த கட்டட திறப்பு விழாவில் வந்து அந்த ஜாதிக்காரங்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சாதி இல்லாமல் பத்திரிக்கை அடிங்க, சாதி இல்லாமல் நீங்கள் மண்டபத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறீங்க. அக்கா கனிமொழி அவர்களே, நீங்கள் வந்து நேர்மையான வழியில் வந்தீங்களான்னா இல்லை. நீங்கள் கள்ள உறவில், கருணாநிதியின் கள்ள உறவில் பிறந்ததுனால உங்கள் மனசுக்குள்ளே கள்ளத்தனம் தான் இருக்குதே தவிர உங்கள்கிட்ட நேர்மை இல்லை. நேர்மை இருந்திருந்தால் நீங்கள் பத்திரிகையாளர்கள் மதுவை ஒழிக்கிறோன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தோடனையும் முதல் கையெழுத்து மது ஒழிப்பு கையெழுத்து தான் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களே, மதுவை ஒழிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது கீதா ஜீவன் பின்னாடி போய் நீங்கள் ஒளிஞ்சிங்க பார்த்தீங்களா, அங்கவே உங்களுடைய நேர்மை என்னங்கிறது புரிஞ்சுக்கிடுச்சு மக்களுக்கு. சரியா? நீங்கள் கீதா ஜீவன் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு நாடாருங்கிற முகத்திரையை வச்சுக்கிட்டு நாடாருன்னு போலி முகத்திரையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தூத்துக்குடி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஜெயிச்சிட்டீங்க. மதுக்கடைகளை மூடிட்டீங்க. இப்போ சாதி சங்கங்களை மூடுறதுக்கு நீங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவன் எதுக்கு ஜாதி வச்சுருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவன் அந்த நேரத்தில் உங்களை போல மாற்று மொழியாளர்கள், பார்ப்பனர்கள் அவங்கள ஒடுக்கி வச்சிருக்கும்போது அந்த நேரத்தில் அவங்க பட்ட கஷ்டம் என்னன்னு தெரியுமா? மேலாடை அணியக்கூடாது, செருப்பை கையில் வச்சுருக்கணும், தெருவுக்குள்ளே போகக்கூடாது, பார்த்தா தீட்டு பழகுனா தீட்டுன்னு சொல்லி அந்த நேரத்தில் அவங்கள இந்த அதாவது பார்ப்பனர்களும் மாற்று மொழியாளர்களும் அவங்கள வச்சிருந்த அந்த காலகட்டத்தில் அவங்க பைசாவாக சேர்த்து அவங்களுக்குள்ள ஒற்றுமையாகி ஒன்றிணைஞ்சு கட்டடங்கள் கட்டி, பள்ளிக்கூடங்கள் கட்டி, சமுதாய கூடங்கள் கட்டி, வழிபாட்டு தலங்களை கட்டி இன்னைக்கு அவங்க நம்பர் 1 வந்திருக்காங்க. இந்த மாற்று மொழியாளர்கள் மத்தியில் இவங்க படுத்தின இத்தனை கொடுமையிலையும் இருந்து தப்பிச்சு வந்து இவ்வளோ பெரிய சாதனையை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுக்க முடியல. அதன் அடிப்படையில் அதை அழி அப்படின்னு சொல்லி இப்போ கீதா ஜீவன் மூலம் நீ வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதான கனிமொழி அவர்களே, அவங்களுடைய வழி என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதன் அடிப்படையில் தான் அவன் வந்து இன்னைக்கு ஜாதியை தன்னுடைய பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டு வர்றான். அதனால தான் அவன் அந்த ஜாதியை இன்னமும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோ கனிமொழி அவர்களே. உங்களை போல் அவன் ஒன்றும் கள்ளத்தனமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. பொய்யை சொல்லி புரட்ட சொல்லி அவன் எந்த ஒரு சாதனையும் அவன் படைக்கலை. அவன் நேர்மையாக இருந்து தன்னுடைய சமுதாயத்தை முன்னேற்றி தமிழ் சமுதாயத்தில் தமிழ் குடியில் பிறந்தவன் அப்படிங்கிறத அவன் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு சாதியை ஒழிக்கணும்? சாதியை அதுவும் தமிழ் குடிகள் சாதியை தான் ஒழிக்கணுமா? ஏன் உங்கள் ஐயா கருணாநிதி உருவச்சிலையை திறக்க வந்தார், வெங்கையா நாயுடு, அவரை வச்சு என்ன இதுக்கு நீ திறந்த? உங்கள் ஐயா கருணாநிதி சிலையை எதுக்கு திறந்த? அந்த திறப்புதில் அந்த கல்வெட்டில் திறப்பாளர் வெங்கையா நாயுடுன்னு போட்டு தானே அந்த சிலைக்கு கீழே போட்டு வச்சுருக்கீங்க. ஏன் அந்த சிலையை உடச்சி எடுத்துட்டு நீ வந்து இவங்களுக்கெல்லாம் நீ வந்து ஜாதி ஒழிப்பை பற்றி பேசேன் கனிமொழி அவர்களே, அதை பற்றியெல்லாம் பேசேன். உங்கள் ஐயா சிலையை உடச்சிட்டு வா, அப்புறம் ஜாதி ஒழிப்பை பற்றி நீ பேசு, நாங்கள் காது இனிக்க கேட்டுக்கிறோம். அதை விடு. அடுத்து மதுரையில் திருமலை நாயக்கர் மகால்னு சொல்லி நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் இருக்கே. கிட்டத்தட்ட நீங்கள் திராவிட இயக்கங்கள் உருவாகி 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சுல்ல, இன்னமும் உங்கள் கண்ணு முன்னாடி தானே அந்த திருமலை நாயக்கர் மகால் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை இடிச்சிட்டு வாங்கலை ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுவோம். தமிழ் குடிகளின் ஜாதிகள் மட்டும்தான் ஒழிக்கணுமா? ஏன் இந்த மாற்று மொழியாளர்கள் ஜாதியை ஒழிக்கக்கூடாதா? நாங்கள் தான் ஒழிச்சிட்டு எங்களுடைய அடையாளம் இல்லாமல் நாங்கள் வாட்டுக்கு தெருவில் பைத்தியாரம் போல் அலையணும். அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் கைவிட்டி மாற்று மொழியாளர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டு சிரிக்கணும். உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து 1000 கொடு
500 சொல்லி போராடி போராடி உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு நாங்கள் பிச்சை எடுத்துட்டு அலையணும். இதுதானே உன் எண்ணம்? நீ வந்து தமிழ்குடியில் உண்மையான தமிழ்குடியில் நீ பிறந்திருந்த அப்படின்னா உனக்கு இதனுடைய அந்த ஜாதிக்காரனுடைய வழி என்னன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நீ தமிழ்குடியில் பிறக்கலை, கள்ளத்தனமாக பிறந்ததுனால உனக்கு இந்த கள்ளப்புத்தி தான் உனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சரியா? இதை கண்டிக்கணும் தான், இதை சுட்டி காட்டணும் தான் இந்த காணொலியை நாங்கள் இன்னைக்கு படைக்கிறோம். சரியா? புரிஞ்சுக்கோங்க அக்கா கனிமொழி அவர்களே, உங்களுடைய திட்டங்கள் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால் இனிமேல் இந்த மாதிரி வேலைகளை எங்கள் தமிழ்குடி மக்கள் மத்தியில் செய்கிறத நிறுத்திக்கோங்க. சரியா? நீ எதுக்கு ஜாதியை ஒழிக்கணும், அதுவும் தமிழ்குடிகளின் ஜாதிகளை மட்டும்தான் ஒழிக்கணும்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு 1000 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் கழித்து எங்களுடைய கட்டடங்கள் பள்ளிகள் வந்து தரமட்டமாக போனாலும் அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி செஞ்சு பார்த்தா எங்கள் தமிழ்குடிகளின் பெயர்கள் இருக்கும், எங்கள் தமிழ்குடிகளின் ஜாதிகள் இருக்கும். அதனால் 500 1000 ஆண்டுகள் கழிச்சும் எங்களுடைய வரலாறு தோண்டி எடுக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ அந்த காலத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து கட்டுக்கதை கட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக திராவிடம் தான் இதையெல்லாம் செஞ்சிச்சு, திராவிடம் தான் பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துச்சு, திராவிடம் தான் கல்லூரிகளை கட்டி கொடுத்துச்சு அப்படின்னு அந்த நேரத்தில் கட்டுக்கதை கட்ட முடியாதுல்ல. ஏன்னா இங்கே தமிழ்குடியின் ஜாதி இருக்குல்ல, இந்த ஜாதி தமிழ்குடியின் ஜாதி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவான்ல. அதை தெரிய விடாமல் ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஜாதி ஒழிப்பு நாடகத்தை நீ நடத்திக்கிட்டு இருக்க அக்கா கனிமொழி அவர்களே. நீ மதுவை ஒழிச்ச வரைக்கும் எங்களுக்கு போதும். இனிமேல் நீ ஜாதியை ஒழிக்கன்னு அதை ஒழிக்க இதை ஒழிக்கன்னு சொல்லி நீ கிளம்பி வர வேணாம் தாயி. நீ வாட்டுக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு அந்த மக்களவை உறுப்பினர் வேலையை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு அதுவே எங்கள் மக்களுக்கு நீ செய்கிற நல்லதாக இருக்கும் அக்கா கனிமொழி அவர்களே. அந்த வேலையை கொஞ்சம் உண்மையாக உணர்வுபூர்வமாக தமிழனுக்காக பாருங்கள். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக அந்த ஒரு வேலையினாச்சும் கொஞ்சம் தெளிவாக செஞ்சு கொடுங்க எங்கள் மக்களுக்கு. அதுவே போதுமான உதவி, நீங்கள் செய்கிற உதவி எங்களுக்கு அதுவே போதுமானது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நாம் தமிழர்.